வணக்கம். எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது சித்திரா பௌர்ணமி அன்று நாம் எப்படி வீட்டில் பூஜை செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம தகவலுக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம நாட்டில் எவ்வளோ பௌர்ணமி வந்தாலும் சித்திரா பௌர்ணமிங்கிறது ஒரு ஸ்பெஷலான பௌர்ணமி ஆகும். அப்படி சிறப்புமிக்க இந்த சித்திரா பௌர்ணமி இந்த வருடம் 2025 சித்திரை மாதம் மே 12ஆம் தேதி 2025 அன்று திங்கட்கிழமை வருகின்றது. இந்த விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால், பக்தர்கள் தங்கள் செய்த பாவச் செயல்களை கழுவுவதை குறிக்கும் வகையில் புனித நதியில் நீராடுவார்கள். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக எங்கே கொண்டாடப்படுகிறது என்றால், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சித்திரா நதியில் வழக்கமாக கொண்டாடப்படுகின்றது. அதே மாதிரி இந்த நாள் யாருக்கு ஸ்பெஷல்னால், சித்திரகுப்தருக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். சித்திரா பௌர்ணமி இந்து மதத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இந்த நாளில் தான் சித்திரகுப்தர் முதலில் பார்வதி தேவிக்கு ஒரு ஓவிய வடிவில் பிறந்து, பிறகு கோமாதா காமதேனுவின் கருப்பையில் நுழைந்து சித்திரா பௌர்ணமி நாளில் பிறந்தார் என்று நம்பப்படுகின்றது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம நல்ல செயல்கள் செய்திருந்தாலும் நமக்கே தெரியாமல் சில தீய செயல்கள் நம்மளை மீறி நடந்திருக்கும். அந்த தீய செயல்கள் எல்லாம் குறைய சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் சென்றால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் குறையும் என்பது நம்பிக்கை. கிரிவலம் என்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மலை சுற்றி வருவது. அதே மாதிரி இந்த நாளில் பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு செல்வது, புனித இடங்களுக்கு செல்வது, பூஜை சடங்குகளை செய்வது என்பது ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். அதே மாதிரி இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம கடலில் குளித்தோன்னா நம்மளுடைய செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் என்பது நிறைய பேருடைய நம்பிக்கை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி எந்த நேரங்களில் தொடங்குது நான் சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. அதாவது 2025 மே 12 திங்கட்கிழமை பூஜை செய்வதற்கான நேரம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பௌர்ணமி திதியில் தான் நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னா, மே 11 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 8:01 மணிக்கு தொடங்குகின்றது. எப்போ பௌர்ணமி திதி முடிகிறது என்றால், மறுநாள் திங்கட்கிழமை இரவு 10:25க்கு பௌர்ணமி திதி முடிகின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா, சித்ரா பௌர்ணமி நாளை கொண்டாடுவதின் பலன்கள் பார்க்கலாம். அதாவது சித்ரா பௌர்ணமி பண்டிகைங்கிறது என்னென்னா, தீய செயல்களெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்து உண்மை மற்றும் நேர்மையின் பாதையை பின்பற்றுவதற்காக இந்த சித்ரா பௌர்ணமி நாள் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் என்ன சொல்லுவாங்கன்னா, பாவ நிவாரணம் மற்றும் நேர்மையான பிரார்த்தனைகள் மூலம் பாவங்களை தூய்மைப்படுத்தும் ஒரு சிறப்பான நாள் என்று இந்த சித்ரா பௌர்ணமி நாளை சொல்லுவாங்க. அதாவது ஒருவருடைய நிகழ்காலம், கடந்த காலம், அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் கடவுளை தரிசித்தால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை. அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் பண்டிகையை கொண்டாடுவதன் பலன்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்மறை சக்திகள், அதாவது தீய சக்திகள், நமக்கு ஏதாச்சும் கெட்டது நடந்துருக்குதுன்னா அதன் பிடியிலிருந்து விடுபட ஒரு உண்மையான முயற்சியை கொண்டு வருகின்றன. ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த நாளில் தான் சந்திரன் பிரகாசத்தையும் உச்ச நிலையில் சூரியனின் சக்தியையும் கொண்டுள்ளது. அதனால் இந்த நாளை நாம் கொண்டாடப்பட்டோம்னா நமக்கு இருக்கிற எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மளை விட்டு விலகி நமக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி என்று விரதம் மேற்கொண்டால் அதுலேயும் பயங்கரமான பலன்கள் இருக்குங்க. அதாவது அந்த நாளில் பார்த்திங்கன்னா, பக்தர்கள் பால் அல்லது பசும்பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட பால் பொருட்களை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. எருமைப்பால் கிடைத்தால் வேணால் பயன்படுத்தலாம், ஆனால் பசும்பால் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி அந்த நாளில் நீங்கள் பசியோடு இருந்து நீங்கள் உங்கள் தெய்வத்தை வணங்கி வந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி சில பேருக்கு சாப்பிடாமல் இருக்க முடியாது. அவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பில்லாத உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிறிய அளவு பொருளாவது மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த சித்ரா பௌர்ணமியின் முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு பண்டிகைக்கும்
ஒவ்வொரு புராண கதைகள் இருக்கின்றது. அப்படி இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் ஒரு கதை இருக்கின்றது. அதை நான் சொல்கிறேங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேளுங்க. அதாவது புனித நூல்களின்படி இந்திரனுக்கு அவரது குரு பிரகஸ்பதிக்கும் இடையே ஒரு சூடான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சுங்க. அப்போது இந்திரன் தனது குருவுக்கு மரியாதை காட்ட தவறியது பாவங்களை செய்ய தொடங்கினார். இதனால் அவர் இந்திரனை தனது பாவங்களின் சுமையை குறைக்க ஒரு யாத்திரை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். புனித யாத்திரையில் இருந்தபோது இந்திரன் தனது பாவங்களிலிருந்து மீண்டதை உணர்ந்தார். ஒரு கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்தார். மேலும் தனது பாவச் செயல்களை வெல்ல சிவபெருமான் தனக்கு உதவியாக நம்பினார். அதன் பிறகு அருகிலுள்ள தாமரையை கொண்டு சிவபெருமானை வழிபடத் தொடங்கினார். இதனால் அவர் செய்த பாவங்கள் குறையத் தொடங்கியது. இது எப்போ நடந்துச்சுன்னா சித்ரா பௌர்ணமி அன்று நடந்தது. அதனால் நம்ம முன்னோர்களும் அதே வழியில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கடவுளை வணங்கிவிட்டு வந்தனர். நாமும் அதே மாதிரி இதை கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சித்ரா பௌர்ணமி என்று நாம் செய்த பாவங்களும் கர்ம வினைகளும் குறைப்பதற்காக கொண்டாடப்படும் நாள் என்று நான் சொல்லியிருக்கலைங்க. அப்படி இந்த நாளில் நமக்கு புண்ணியம் கிடைப்பதற்காக எப்படியெல்லாம் கொண்டாடப்படலாம்ங்கிறத நான் விரிவாக சொல்கிறேங்க, கேட்டுக்குங்க. நான் முதல் சொன்ன மாதிரி தாங்க, இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்திரகுப்தர் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருப்பவர். அதே மாதிரி அன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் நீர்நிலைகளில் குளித்து வர வேண்டும். அப்படி நீராடினீங்கன்னா கண்டிப்பாக பாவங்கள் நீங்கும். அதே மாதிரி ஏழைகளுக்கு இல்லைன்னா இல்லாதவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உணவு கொடுக்க வேண்டும். உணவு கொடுக்கலன்னா பொருள் சிறு பொருட்கள் கூட நீங்கள் வாங்கி தரலாம். இதை செய்கிறது மூலமாக என்னென்னா கெட்ட கருமாக்கள் குறையும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக எங்கே கொண்டாடுறாங்கன்னா மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் அன்று ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. அன்றைய தினம் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேங்க, கேட்டுக்குங்க. அதாவது அன்னைக்கு காலையில் சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நேரமாக எழுந்திரிச்சிக்குங்க. நேரமாக எழுந்திரித்து நீங்கள் எப்பவும் போல் வீடு வாசல் சுத்தம் செய்துவிட்டு கோலமிட்டு வீடும் சுத்தம் செய்துவிட்டு அப்புறம் குளித்து விட்டு நீங்கள் பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்துக்குங்க. முதல் வேலையாக யாருக்கு விளக்கு போடுறீங்கன்னா விநாயகருக்கு கண்டிப்பாக முதல் விளக்கு போட வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம், அதாவது குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கிறவங்க நீங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் விளக்கு போடலாம். இல்லைன்னா நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் விநாயகருக்கு கூட நீங்கள் தீபம் ஏற்றுக்கொள்ளலாம். அன்றைய நாள் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு விளக்கேற்றி நீங்கள் தொடங்க வேண்டும். அதுக்கப்புறம் மிச்ச சாமி படங்களுக்கெல்லாம் நீங்கள் துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் பூக்கள் அலங்கரித்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா தயிர் சாதங்க. தயிர் சாதம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் உப்பு இல்லாமல் போடணுங்க. உப்பு போடக்கூடாது. இறைவனுக்கு படைக்கும்போது உப்பில்லாத தயிர் சாதம் நீங்கள் படைக்க வேண்டும். இல்லைன்னா எலுமிச்சை சாதம், இதிலையும் உப்பு போடக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்யலாம். நீங்கள் விரதம் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்லாம். ஆனால் அதுலேயும் உப்பு போடக்கூடாதுங்க, ஓகேங்களா? நீங்கள் படைத்த நெய்வேத்தியத்தை சுவாமிக்கு படைத்து தூபம் தீபம் காட்டி நீங்கள் அன்றைய தினம் பூஜையை தொடங்கலாம். அதே மாதிரி நீங்கள் செய்த நெய்வேத்தியத்தை நீங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் கொடுத்து நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளலாம். அடுத்தது மாலையில், அதாவது ஈவினிங்கில் என்ன சடங்குகள் செய்யலாம் அப்படி பார்த்திங்கன்னா அந்தி சாயும் நேரத்தில் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி உங்கள் வீட்டின் நுழைவாயில் இருக்கும் இல்லைங்க, வாசலில், அதில் 2 களிமண் எண்ணெய் விளக்குகளை, அதாவது அகல் விளக்கு சொல்லுவாங்க, அதை வைத்து நீங்கள் அது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். வாசலில் எதுக்கு தீபம் ஏற்ற சொல்கிறேன்னா, அதாவது நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டுக்குள் வருவதற்காக கண்டிப்பாக வாசலில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈவினிங் கூட, அதாவது மாலையில் கொஞ்சம் முடிஞ்சால் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். இல்லைன்னா பரவாயில்ல, நெய்வேத்தியம் இருந்தால் மறுபடியும் நீங்கள் கடவுளுக்கு படைத்து மறுபடியும் நீங்கள் தீபம் காட்ட வேண்டும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கூட்டு பிரார்த்தனை கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து மிக முக்கியமானது ஒன்று சந்திர தரிசனம். அதாவது சித்ரா பௌர்ணமியின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்று சந்திர தரிசனம். முழு நிலவை பார்ப்பது. மாலை சடங்குகளை முடித்த பிறகு உங்கள் வீட்டு வாசலில் அல்லது மொட்டை மாடியில் ஏறி சந்திரனை பார்த்து மனமார்ந்த பிரார்த்தனைகளை செய்யுங்கள். இந்த புனிதமான இரவில் நீங்கள் அந்த முழு சந்திரனை நீங்கள் வணங்கும் பொழுது நீங்கள் செய்த பாவங்களெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு புனிதம் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை.
அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அந்த முழு நிலவு சந்திரனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனது வந்து அவ்வளோ ஒரு அமைதியை கொடுக்கும். உங்கள் உணர்ச்சி தெளிவாக இருக்கும். நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வு தரும். அடுத்து முக்கியமான ஒன்று என்னென்றால், அதாவது சித்திரா பௌர்ணமி என்று கிரிவலம் சென்றால் ரொம்ப சிறப்புமிக்க பலன்கள் கிடைக்குங்க. அதாவது நல்ல ஒரு புனித தலங்கள், இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வார்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிவன் அல்லது முருகன் கோயிலில் அன்றைய தினம் கண்டிப்பாக கிரிவலம் சென்றால் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் அருகில் இருக்கும் சிவன் அல்லது முருகன் கோயிலில் நீங்கள் கிரிவலம் செல்லுங்கள். திருவண்ணாமலைக்கு பழனிக்கு போக முடியாதவர்கள் நீங்கள் அருகில் இருக்கும் கோயில் கூட நீங்கள் கிரிவலம் செல்லலாம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்த முழு நிலவு இருக்குல்லங்க, அது என்ன நம்ம கொடுக்கும்னா மனது வந்து தெளிவாக்கும், உணர்ச்சி ரீதியான குணப்படுத்துதலின் நேரமாக காணப்படுகிறது. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வரும் முதல் முழு நிலவான சித்ரா பௌர்ணமி நமக்கு புதிய தொடக்கங்களை கொடுக்கும், கர்ம வினைகளை நம்மகிட்டேருந்து அகலச் செய்யும். அதாவது ரொம்ப தெய்வீகமாக நமக்கு வந்து உணர்வு தரும். அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் கடவுளை வணங்குங்கள். அதே மாதிரி இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பொருளை தானமாக கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா தயிர் சாதம். முடிந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானம் போடுறீங்கன்னா தயிர் சாதம் உங்கள் வீட்டில் செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்காவது கொடுங்க. இது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அடுத்து இந்த நாளை வந்து என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேங்க. அதாவது எப்பவும் போல தான் அசைவம் சமைக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முடி அதே மாதிரி தாடி சேவ் பண்ணக்கூடாது, வீட்டில் சண்டையிடக்கூடாது. அதுவும் நீங்கள் மாலையில், அதாவது முழுச்சந்திரன் வந்த பிறகு தயவு செஞ்சு வீட்டில் நீங்கள் சண்டை போடுவதோ குழந்தைகளை திட்டுவதோ கண்டிப்பாக கூடாதுங்க. அது வந்து ரொம்ப ஒரு தீய வினைகளை கொடுக்கும் என்பது சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதாவது அந்த முழு நிலவில் நீங்கள் வெளியே உட்காந்து அந்த நிலா சாப்பாடு சாப்பிடுவாங்க, அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும். அதே மாதிரி கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று நீங்கள் கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் பெண்கள் வந்து கண்டிப்பாக குளிக்காமல் ரொம்ப அந்த வீட்டை சுத்தம் பண்ணாமல் ரொம்ப இதாக இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக பெண்கள் சுத்தமாக இருந்து கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுருப்பீங்கல்லங்க, அசைவம் சமைச்சிருப்பீங்க, தயவு செஞ்சு அந்த திங்கட்கிழமை வச்சுருக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் காலையில் சமைச்சிங்கன்னா நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டு அதை ஃபுல்லும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் அந்த வீட்டில் வந்து எந்த அசைவ பொருளுமே இருக்கக்கூடாது. எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு திங்கட்கிழமை ரொம்ப சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டையும் உங்கள் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு அந்த முழு சந்திரனை நீங்கள் வணங்குங்கள். அந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவம் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு புண்ணியங்கள் கொடுக்கும். இந்த நாளை தவறாமல் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் நமக் சிவாய. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். வாழ்க வளமுடன்.